எனக்கு டைரக்டர் தான் வேணும் அப்படின்னு தேடி போய் இயக்குனர்கள கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுஹாசினி. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல மொழிகள்ல முன்னணி நடிகையா கலக்குனவங்க தான் சுஹாசினி. இப்ப இருக்கக்கூடிய இந்தியன் சினிமாவுல முன்னணி டைரக்டர்கள்ல ஒருத்தரான மணிரத்னத்த 1988ல காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சினிமாவுல 2 பேருமே தனித்தனி துறைகள்ல மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியிருந்தாலும், இப்ப வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து தன்னோட வாழ்க்கைய அற்புதமா வாழ்ந்திருக்காங்க. ஒருத்தர் கேமராவுக்கு முன்னாடி கலக்குனா, இன்னொருத்தங்க கேமராவுக்கு பின்னாடி கலக்கியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குஷ்பு. தமிழ் சினிமாவுல ஒரு காலத்துல ரசிகர்களால கொண்டாடப்பட்ட நடிகை குஷ்பு. இது வரைக்கும் எத்தனையோ நடிகைகளுக்கு ரசிகர்கள் என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. ஆனா கோவில் கட்டினது என்னவோ குஷ்புக்கு தான். ரஜினி, கமல், பிரபு, கார்த்திக், சத்யராஜ் அப்படின்னு அப்போ இருந்த முக்காவாசி முன்னணி நடிகர்களுக்கும் ஜோடி போட்டிருக்காங்க குஷ்பு. குஷ்புவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பல ஹீரோக்களே ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா குஷ்பு ஆசைப்பட்டது என்னவோ ஒரு டைரக்டர் மேலதான். 2000 ஆண்டுல சுந்தர் சியை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சுந்தர் சி வழக்கம் போல தன்னோட டைரக்ஷன்ல தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறமா குஷ்பு சினிமா, தொலைக்காட்சி, அரசியல் அப்படின்னு பல துறைகள்ல தொடர்ந்து செயல்பட்டுட்டு வராங்க. இப்போ வரைக்கும் ரசிகர்கள் பார்த்து ரசிக்கிற ஒரு கப்பலா இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரண்யா பொன்வனன். நாயகன், தென்மேற்கு பருவக்காற்று, எம்மகன், ராம் மாதிரி எக்கச்சக்க படங்கள் நடிச்சு தன்னோட இயல்பான நடிப்பால ரசிகர்களை கவர்ந்தவங்க தான் சரண்யா. நிறைய பேருக்கு சரண்யா பொன்வனன் அப்படின்னா அதுதான் அவங்களோட உண்மையான பேர் அப்படின்னே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. அவங்க டைரக்டர் மற்றும் நடிகரான பொன்வனனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் சரண்யா பொன்வனன் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பொன்வனன் திரைப்பட இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் தமிழ் சினிமாவில் வேலை பார்த்திருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறமாவும் 2 பேரும் தங்களோட சினிமா பயணத்தை எந்த ஒரு தடையும் இல்லாம தொடர்ந்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவயானி. 90s காலகட்டத்தோட இறுதியிலையோ 2000 காலகட்டத்தோட தொடக்கத்திலையும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகள்ல ஒருத்தங்களா இருந்தவங்க தான் தேவயானி. அப்போ அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே தொடர்ந்து ஹிட் ஆகிட்டே வந்துச்சு. தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய ஹீரோக்கள் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க ஆசைப்பட்டது என்னவோ ராஜகுமாரன் மேலதான். ராஜகுமாரனை தான் தேவயானி கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் பல பேரால தாங்கிக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனா இந்த காதலுக்கு தேவயானி வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கல. 2 பேரும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க தேவயானி ராஜகுமாரனை எந்த அளவுக்கு காதலிச்சிருப்பாங்கன்னு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோஜா. ரோஜா பிரபல டைரக்டரான ஆர்.கே. செல்வமணியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. செம்பருத்தி அப்படின்ற படத்தின் மூலமா ரோஜாவை தமிழ் சினிமாவுல ஹீரோயினா அறிமுகப்படுத்தினதே ஆர்.கே. செல்வமணி தான். அப்போல இருந்து இவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நட்பு நாளடைவுல ஒரு காதலா மாறி இருக்கு. அந்த காதல் கடைசி கல்யாணத்துல போய் முடிஞ்சிச்சு.